வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. நம்ம இன்னைக்கு தேர்ட் டெஸ்ட் லார்ட்ஸ்ல நாளைக்கு ஆரம்பிக்குது. அதை பத்தி ஆமா, ஐகானிக் கிரவுண்டு சூப்பரா இருக்கும். லுக்ஸ் லைக் கோயிங் ஃபார் கிரீன் டாப் விக்கெட் போட்டிருக்கு. ம், யாரும் என்ன சொல்றாங்க, 3 நாள்ல மேட்ச் முடிஞ்சுன்றாங்க. ம். இஃப் தே டோன்ட் டேக் ஆஃப் த கிராஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மேட்ச். இஃப் இட் இஸ் கோயிங் டு பி லைக் தட், வாட் தே ஆர் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம், திஸ் இஸ் வாட் த விஷுவல்ஸ் அண்ட் இமேஜஸ் வாட் வி ஆர் கெட்டிங். இங்கிலாந்துல பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சர் மட்டும்தான் உள்ள வராது. ம். நம்மளதுல வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அஃப்கோர்ஸ் பும்ரா வில் கம் இன் ஃபார் பிரசித் கிருஷ்ணா. இத என்ன கேட்டீங்கன்னாக்கா, நிதிஷ் ரெட்டியை ட்ராப் பண்ணிட்டு தாக்கூர் ஆடலாம். பட் ஆனால் அவங்க என்ன பண்ண போறாங்க, வாயிட்ட சுந்தரை ட்ராப் பண்ணிட்டு ஆடுவாங்க போல் இருக்கு, தெரியல. ஐ டோன்ட் நோ. பட் என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னாக்கா, நிதிஷ் ரெட்டியை ட்ராப் பண்ணிட்டு சாய் சுதர்ஷன் வரலாம். வாயிட்டன் ட்ராப் பண்ணிட்டு சதுர்த்தா வந்து அப்படி வந்தா ஓகே. ஸோ கருண் தட் நாயர் பேட்டிங் வில் பி ஸ்ட்ராங். கருண் நாயருக்கு இன்னும் சான்ஸ் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. ஏன்னா கேட்ச் பிடிக்கிறாருன்றாங்க எல்லாம் உட்காந்துன்னு. அது என்ன ஜஸ்டிஃபிகேஷன் தெரியல. இதெல்லாம் ஒரு தமாஷ், நிறைய தமாஷ் பண்றாங்க இவங்க. கமெண்டேட்டர் டீம் வந்து பேசி பேசி இது பண்ணுவாங்க, ம். அது ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் ஹெட்பாஸ்டன் அப்படியே கொஞ்சம் ரிவ்யூ பண்ணலாம். ஹெட்பாஸ்டன் டெஸ்ட் ஆமா, வாட் வென்ட் ரைட், நம்ம ராங். கரெக்டா. இந்தியா வந்து ரொம்ப நாளா ஆடிட்டாங்க. ஆக்சுவலா நம்ம பேசின மாதிரி தான் போச்சு. 205 இருந்தது. அந்த பார்ட்னர்ஷிப் இருக்கு பாருங்க, ஜடேஜா அண்ட் சுப்மன் கில், அது வந்து வி பேட்டட் தம் அவுட் ஆஃப் த கேம் ஆக்சுவலி. பட் இந்த டெஸ்ட்ல நான் பார்த்த வரைக்கும் ஸ்ரீதர், ஒரு 30 பால் 20 ஓவர் 30 ஓவருக்கு தான் அந்த பாலோட எஃபெக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் 40-50 ஓவர் வந்து அட்லீஸ்ட் அந்த ஃபிளாட் விக்கெட்ஸ் சொல்றேன் நான். பேட்ஸ்மேன் ஹேவ் டு கேஷ் இன், தே ஹேவ் டு கேஷ் இன். இல்ல, அதுதான் அவங்க வந்து தே தாட் தட் இந்தியன் பேட்டிங் வில் நாட் பி தட் மச் அப்படின்னு நினைச்சாங்க. பட் சுப்மன் கில் இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்க, கேம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸ்ட்ரெயிட்டா ஆடுறாரு, நக்ராஸ் ஆடுறதே இல்ல. ஸோ தட்ஸ் பிக் இம்ப்ரூவ்மெண்ட். அவரே சொல்லிருக்காரு ஆஃப்டர் த ஐபிஎல் he has worked on this game and if you see, he is not playing that mid-wicket shot which he generally plays and falls over. So நான் கூட கமெண்ட் பண்ணிருந்தேன், ரெட் புல் இவருக்குன்னு. He is not playing that shot. He is playing straight only. And even for off spinners, he'll play straight. பட் He is not playing the 100. இந்த கான்டெக்ட்ல நீங்க வந்து ஸ்டோக்ஸ் வந்து வாஷிங்டன் சுந்தர் எடுப்பாரு, டபிள்யூ ஆவாரு, ஸ்ட்ரைட்டா வந்து ஆட மாட்டாரு, அது ஆச்சு. அவர் பிக்கப் பண்ண மாட்டாரு. சி, அஸ்வின் வந்து கரெக்ட் பண்ணிட்டாரு, ஸ்டோக்ஸ் கரெக்ட் பண்ணனும் நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து. இல்ல, ஸ்டோக்ஸுக்கு வர அவங்க பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. சி, வாட் ஹேப்பன்ஸ் இஸ், எது உள்ள வருது எது ஸ்ட்ரைட்டா வருது வெளில போறதுங்க ஆஃப் ஸ்பின்னருக்கு ஸ்டோக்ஸுக்கு தெரியல. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, காரை வெளில வச்சுட்டு ஸ்ட்ரைட்ல அடிப்பாரு. அதனால என்ன பண்ணுவாரு, அஸ்வின் நீ பாத்தீங்கன்னாக்கா, he will not keep the mid off wide, he will keep straight actually for strokes. So he'll invite him to go for the extra cover drive and bowl one straight. அவர் சொல்லி கொடுத்தது தான் அது, சொல்லி எடுப்பாரு அஸ்வின். He was his bunny. Stokes himself has admitted that I am a bunny அப்படின்னு. நீங்க பாருங்க, he has taken I think 9 out of 14 times something. ஸ்டோக்ஸ். ஸோ அதே தான், அதை கண்டுட்டு கரெக்டாக போட்டார் இவர். அகில் சுந்தர் போட்ட பால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பால், ஸ்ட்ரோக் ஆஃப் த லஞ்ச், பர்ஃபெக்ட் டெலிவரி. அந்த அம்பையர் பாருங்க, அந்த பங்களாதேஷ் அம்பையர் சூப்பரா பண்ணாரு அம்பையரிங். நீங்க பாத்தீங்கன்னாக்கா சான்ஸே கிடையாது. கரெக்ட். கான்ஃபிடன்ஸ் பங்களாதேஷ்ல வந்து அந்த அம்பையர் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நான் பார்த்ததே இல்லை. அதுவும் இல்லாம அவங்க இங்கிலாந்து வந்து 2-3 க்ளோஸ் கால்லாம் ஆச்சு இல்ல, அவங்களும் ஏறுறாங்க அவர் பிடிச்சி. யூ நோ ஹவ் தே ஆர் ட்ரைங் டு புல்லி. அவர் வந்து அசரவே இல்லையே, சூப்பரா பண்ணாரு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இப்போ இந்த டெஸ்ட்லயே பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் நல்ல வேலை ரேஸ் பண்ணீங்க நீங்க. அந்த ஜெய்ஸ்வால், கில்லு எல்லாம் அம்பையர்ஸ் கால்ல போச்சு பாருங்க. அங்க மேட்சே டர்ன் ஆயிருக்கும். அதுதான் நான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், நானு 205 or 5ல உங்களுக்கு விக்கெட் முன்னாடியே 205 வந்திருக்காரு போயிருக்கோம். See, these are all you know ifs and buts of the game generally. நீ பாத்தீங்கன்னாக்கா we are very happy that India பேச நம்மளோட ஹார்ட் பீட்டே வந்து பீட்ஸ் ஃபார் இந்தியா. வின் பண்ண பார்க்கறோம், அது எப்படி பெஸ்ட் டீம் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை பத்தி தான் நம்ம பேசுறோம். பட் ஆல் செட் அண்ட் டன் the டீம் எடுத்து பயங்கர மட்டமான டீம் தான், செலக்ஷன் மட்டமான டீம் தான், அதுல டவுட்டே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் these எடுத்தாங்க. அவரால பேட்டிங்கும் ஒண்ணும் இல்ல, போலிங்கும் ஒண்ணும் இல்ல, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கிலாந்து கண்டிஷன்ல அவரால் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பொறுத்த வரைக்கும்.
கேப்பபிலிட்டிஸ் பவுன்சி விக்கெட்ஸ் அவர் அடிப்பார் ஷார்ட்ஸ். English conditions he is not able to pick which one is coming in, going out. See, these are all, he has not played much county cricket. These are all learning experience. அதனால வச்சுதான் நம்ம சொல்லமே தவிர it has got no bias or anything like that. So going forward for this game, ஜெனரல் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து கில் வந்து பயங்கர இதுல இருக்காரு, சான்ஸே கிடையாது. அதுவும் இல்லாம he has not put any foot wrong. பர்ஃபெக்ட். அதுவும் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு இப்போ. he has got 100% கான்ஃபிடன்ஸ். இன்னொரு பியூட்டி என்னன்னாக்க, இன் இங்கிலாந்து நமக்கு பும்ரா இல்லாம சிராஜ் லீடிங் த பேக் அண்ட் வின்னிங், அது ஒண்ணு. அண்ட் ஆகாஷ் தீப் நம்ம வந்து முதல்ல பேசணும் கொஞ்ச நாள் முன்னால ஆஸ்திரேலியாவில் பத்தி போகும்போது என்னாச்சுனாக்கா, அவர் வந்து ஒர்க் ஹார்ஸ், வில் போல் 30 overs மாதிரி. பட் he never thought he will take this much of wicket taking ability அவருக்கு இருக்குன்னு. அது எஸ்பெஷலி இட் சூட்டட் him. And the bowls are length, it's absolutely superb length, English length. நான் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், பேசச்ச இன்ஸ்விங் போடுற பவுலர் வந்து பால் உள்ள வந்ததுன்னா எந்த பேட்ஸ்மேன் எவ்வளவு டாப் பேட்ஸ்மேன் இருந்தாலும் சரி அது ப்ராப்ளம். ஒரு பால் பட்டுடும் கால்ல. ஸ்டோக்ஸ் ஆடுறச்ச ஒரு கட்டோ இதுவோ ஆடுறாங்கன்னா அவன் அவுட் சைட் பிச்சை நேரா போகும், சருக்குன்னு உள்ள வந்ததுன்னா ஒரு ஆங்கிள் யூஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா ப்ராப்ளம் தான் அது. அந்த காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். மைக்கேல் கிளார்க்லேருந்து ஸ்டீவ் வாலேருந்து மைக்கேல் மார்க்வா எல்லாருக்குமே அது ப்ராப்ளம் தான். அந்த ரிச்சர்ட்ஸ்க்கே அது ப்ராப்ளம் தான். ஆமா ஆமா. டெண்டுல்கர் டெரி ஆல்டர்மேன் சொல்லி எடுப்பாரு ரிச்சர்ட்ஸ். ஸோ அது பேசிக்கா என்னன்னா, இது வந்து ஆகாஷ் தீப் போடுற லென்த், இங்கிலாந்து லென்த், இட் இஸ் அப்சல்யூட்லி லென்த்ங்களா. அதான் சொன்னேன், அது பின்னி லென்த். அவர் பின்னி அடிக்கிற மாதிரி இருக்கும். 2 4 எக்ஸலண்டா அடிப்பாங்க. அடுத்த பால் ஸ்ட்ரைட்னாவும் இல்ல உள்ள வரும் இல்ல வெளில போகும். ஜஸ்ட் லைக் தட் அடி போகும். சரி நீங்க பாருங்க, இஸ்ராட்லி பின்னி இந்த லென்த் பாருங்க, அவன் அதே லென்த்ல கூட தான் மூவ்மெண்ட். நம்ம இந்த பவுலிங்க்கு தான் நம்ம காம்போஜ் சொல்லியிருந்தோம். அதான் அந்த லென்த் நேச்சுரலா போடுறாரு அவரு. காம்போஜ் என்னன்னாக்கா, காம்போஜ் ஆக்சுவலா இப்ப இந்தியாலாம் அண்ணாம அடிச்சிடுவாங்க அந்த லென்த்தை. இங்க வந்து பந்து நிக்கும், இல்லைன்னா நேரா வரும், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா போகும், இல்ல இந்த பக்கம் போகும். அது வந்து இட் இஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல். அண்ட் எஸ்பெஷலி லார்ஜ் ஸ்லோப் இருக்கு பாருங்க பெவிலியன் எண்ட், இட்ஸ் டெட்லி ஆக்சுவலி பிகாஸ் இட் ஹிட் பிலோ த நீ ரோல். யூ கான்ட் டு எனிதிங் அபவுட் இட். அது வெரி டேஞ்சரஸ். பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்னு. ஆர்ச்சரை கொண்டு வந்திருக்காங்க அவங்க இங்கிலாந்து டீம்ல பேச வந்தேன். டிராப் பண்ணிட்டு ஆர்ச்சரை கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, அட்கின்சன் வந்து இன்னும் இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆகலன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆகல. ஆர்ச்சருக்கே அவங்க திட்டுறாங்க எல்லாரும். ஆடுறாங்க பஷீர் டிராப் பண்ணிட்டு அட்கின்சன் ஆடுறதா சொல்லியிருந்தாங்க. ஏன் பஷீர் ஆடுறான்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது எல்லா ஃபாஸ்ட் பாலையும் வச்சு ஆட முடியாது. என்னக்கா ஓவர் ரேட் இருக்குல்ல. இஃப் யூ டோன்ட் போல் த ஓவர்ஸ், what happens, there is a penalty point. Even if you win the game, it will hit you big time. இந்தியாவுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஜடேஜா வந்து 1.5 minutes போட்டுருவாரு ஒரு ஓவரை கடன்னு. மற்ற டீமுக்கெல்லாம் வெரி டிஃபிகல்ட் டு கீப் அப் வித் ஓவர் ரேட். இட் டசன்ட் மீன் தட் உன்னோட ஓவர்ஸ்ல நீ எவ்வளவு டைம்ல எவ்வளவு ஓவர் போட்டுருக்கு அதான் கணக்கு. ஆப்பரண்ட் தான் அன்னி டேட்ல 90 overs போட்டிருப்பாங்க, ஆப்பரண்ட் 60 over போட்டிருப்பாங்க. உன்னோட டைம்ல நீ 30 over போட்டியே தான் கணக்கு அது. So you have to see those things. But these are technicalities. ஜடேஜா bowling ரொம்ப 2 டெஸ்ட்லயும் சரியாவே இல்லையே. ஜடேஜா வந்து வெளில வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா விக்கெட் எடுக்க மாட்டாரு. அவரோட இது என்னன்னாக்கா, உனக்கு வந்து அந்த பேட்டிங் 2 minutes அடிச்சாரு பாருங்க. இந்த மாதிரி குரூஷியலா ஆடுவாரு. அட்லேட்ல ஒரு 50 அடிச்சாரு. இந்த மாதிரி தான் he will contribute somewhere here and bowl up the bowling. 3 run போட்டு குடிச்சிருவாரு குடுன்னு. 20 over 55 run போட்டு போயிடுவாரு. So that the other people they get rest. This is the balance what he gives to the team. That's why they are keeping. சும்மா அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க விக்கெட் எடுக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி கில் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால பேசாம ஜடேஜாவை கழிச்சிட்டு குல்தீப் யாதவ் எடுக்கலாமா? we have to introduce him குல்தீப் யாதவ் into the mix இல்ல. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், வந்து இல்ல ராஜேந்திர சுந்தர் டிராப் பண்ணிட்டு குல்தீப் ஆடலாம். ஓகே, அதே மாதிரி இந்திஸ் ரெட்டிக்கு பதிலா சாய் சுதர்சன் வச்சுக்கோ. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னாக்கா 20 wicket எடுக்கிறதுக்கு போலிங் இருக்கு. பேட்டிங்கும் சாய் சுதர்சன் either he plays 6 or he plays number 3, கருண் ராயர் number 6. ஸோ உனக்கு பந்த் அண்ட் ஜடேஜா இன் பிட்வீன் ஃப்ளோட்ல விட்டுன்னு வச்சுக்கோங்க. பட் டிபெண்டிங் ஆன் த கேம், சூப்பர் பேட்டிங் லைனப் which will play test match, bowling lineup which will take 20 wickets. This is the best team India. இது இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல.
இல்ல ஆக்சுவலா இது வந்து பெஸ்ட். சாய் சுதர்ஷனுக்கு கொடுப்பாங்கன்னு சந்தேகம் தான் எனக்கு. கொடுக்க மாட்டாங்க, நான் வாஷிங்டன் சொல்றேன். சுந்தர் டிராப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வாஷிங்டன் ஆமா சுந்தர் கம்பீர் பேட்ஸ்மேன். ஆமா, அதான் சொல்றேன், அவர் ஆடுவாரு. வாஷிங்டன் சுந்தர் டிராப் பண்ண மாட்டாங்க. ஒன்லி பாருங்க. சேஞ்ச் வந்து நிதிஷ் ரெட்டிக்கு பதிலா ஷர்துல் தாக்கர் ஆடுவார்னு நினைக்கிறேன் நான். ஆமா, அதுதான் பண்ண போறாங்க. அதுதான் ஒரே அது பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா பும்ரா, அவ்வளவுதான். அபரிஜித் குஜராத் பும்ரா. இதுதான் அதுதான், அதுல டோட்டே கிடையாது. ஸோ 4 போலர் ஏன் வச்சுப்பாங்க, விரீனா இருக்கு விக்கெட்னால. தாக்கூர் வந்து தே வில் சே இல்லாட்டி பேட்டிங் ஆல்சோ இருக்குல்ல உங்களுக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர், சர்துல் தாக்கூர் நிறைய வருது ஃபுல்லா பின்னால வரைக்கும். அதனால தே வில் கீப் லைக் தட் கம்பீர். எனக்கே என்ன தோணுதுன்னா, வாஷிங்டன் சுந்தர் வந்து வெரி ஹி ஹேண்ட் பிளேசஸ் ரெட் பால்ல 1 டவுன் வரைக்கும் கருண் நாயர் நம்ம 6 இருக்கணும். பெட்டரா இருக்கும் அது. பண்ணலாம். இவங்க வந்து இன்பிட்வீன் ஆல்சோ நம்பர் 5 நம்பர் 6 அனுப்பலாம் அவரை, டவுட்டே கிடையாது. ஏன்னா உனக்கு என்ன ஆகுனாக்கா நடுவுல கொஞ்சம் ஆடி கொடுத்தா வச்சுக்கோ, இன்னும் பந்தெல்லாம் இன்னும் நிறைய அடிக்கலாம் தைரியமா. இன்னும் பால் ஓல்ட் ஆயிடும், கண்ணம்னா அடிக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் 20-30 ஓவர் தான் பால் ஏதாவது டூயிங் சம்திங். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணல. பட் லார்ட்ஸ் இஸ் டிஃபரெண்ட். இது டிஃபரெண்ட் சர்ஃபேஸ் டோட்டலி. ஏன்னா எப்போதுமே உங்களுக்கு வந்து விக்கெட் விடுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி ஆஃப்டர் டீ பாத்தீங்கன்னு வச்சுங்க, லார்ட்ஸ்ல எப்போதுமே மேட்ச் பயங்கரமா திரும்பும். 100 பாயிண்ட் கூட சொன்னீங்க. நான் அந்த மேட்ச் ரியலைஸ்டு லஞ்ச் டு டீ வந்து பேட்ஸ்மேன் ஹாஸ் டு கேஷ் இன் சொன்னீங்க. அதை பண்ணாங்க இந்தியா. ஆமா, அதனால 2 இன்னிங்ஸ் தான் அதை பண்ணாங்க. சரி, ரிலேட்டிவ்லி இட் வில் பி ரைட். சரி, நான் நிறைய மேட்ச் பார்த்துருக்கேன் இங்கிலாந்துல. நமக்கே ஃபீல் குட் ஃபீலிங் இருக்கும் லஞ்ச்ல இருந்து டீ வரைக்கும். அப்புறம் திருப்பி பயங்கரமா காத்தடிக்கும், குளிரும் பயங்கரமா. சொட்டர் கட்டர் போட்டு நிறுத்துன்னு காஃபி சாப்பிட்டுன்னு உட்காந்துருக்கணும். ஸோ இது வந்து நேச்சுரல். அதாவது நேச்சுரல் ஆஃப் த விக்கெட் ஆல்சோ இட் சேஞ்சஸ் வெரி ஃபாஸ்ட். பிகாஸ் அது டெம்பரேச்சர் ஒரு 5 டிகிரிஸ் டிஃபரன்ஸ் ஈஸியா இருக்கும். அது கூல்னஸ் இருந்துட்டே இருக்குல்ல விக்கெட்ல அங்க. ஐ திங்க் இந்த ரூட்டோட இனபிலிட்டி டு ஸ்கோர் காஸ்டிங் தம் இல்ல. ரூட் அந்த ஃபல்க்ரம் மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஃபல்கன் அவர் தான். மெயினா என்னன்னாக்கா நீங்க இவருக்கு அவர் வந்து இஸ் நாட் ஏபிள் டு பிக் ஆகாஷ் தீப். If you see, although he didn't get out in the first innings or something like that, he was very uncomfortable because the length what he hits, that is his weakness. அவர் என்ன பண்ணுவாருனாக்கா அந்த லென்த்ல பந்து லீவ் ஆச்சுனாக்கா இப்படி பண்ணுவாரு, அந்த கிளைட் மாதிரி ஆடுவாரு. ஆமா, அன்பார்ச்சுனேட்லி இவருக்கு பந்து உள்ள வருது. ஸோ அவர் பேட் திரும்ப பார்க்குறாரு, அப்புறம் ஸ்ட்ரைட் ஆடுறாரு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள வந்ததுன்னா எப்படி பண்ணி நான் போல்டு. அதுதான் அன்னைக்கு ஆச்சு. நீங்க பாருங்க, அது ப்ரையர் டு தட் நீங்க பாருங்க, செட் இட் அப் இன் நைஸ் மேனர். அவரோட ஸ்கோரிங் ஷாட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா he will clip on the off the middle and legல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிப்பாரு சூப்பரா. ஆஃப் 4th ஸ்டம்ப்ல இருக்கும்போது, ஆஃப் ஸ்டம்ப் தட் இஸ் 4th ஸ்டம்ப்ல இருக்கும்போது he will play the glide very well. சூப்பரா ஆடுவாரு அந்த கிளைடு. இட் வில் கரெக்டா அந்த கலிக்கு வந்து நடுவுல போகும். he will keep on rotating the strike. This is his scoring areas throughout his innings. You take any of his innings, ஸ்டம்ப்ல வந்து ஆடுவாரு. ஸோ தட் இஸ் இஸ் இது அவன் பொறுமையாக ஆடுவாரு. அது வந்து இஸ் நாட் ஏபிள் டு பிக் திஸ் பிகாஸ் இது ப்ரொனவுன்ஸ்டா டக்குன்னு உள்ள வருது பந்து. அதுவும் அந்த இட் இஸ் ஹிட்டிங் எக்ஸாக்ட்லி த டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டம்ப். அது வந்து பயங்கரமான ஒரு bowling and he is hitting that length properly. See, the same Akash Deep was bowling in Australia, but he was not bowling fuller. Now he is bowling fuller. If you bowl slightly, இந்த இதுல ஃபுல்லரா போடணும், ஸ்டங் அப்படிதான் போடுறாரு. ஸ்டங்கே முதல்ல போட்டு கிளீன் அப் பண்ற டெய்ல, அதுக்கப்புறம் எதுக்கு ஷார்ட் ஷார்ட்டா போடுறாருன்னு புரியல எனக்கு. அந்த நேச்சுரல் ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஃபிட் டங்கு லார்ட்ஸ்ல ஆடணும். ஏன்னா லார்ட்ஸ்ல ஸ்லோப்ல டங் போட்டான்னு வச்சுக்கோ, இஸ் டிபிக்கல் லைக் பிராட் டாலு. அது நினைக்கிறேன் இன்ஜரி நினைக்கிறேன் சொல்றேன். அதான் சொன்னேன் இஸ் ஆஃப் ஃபிட் இஸ் குட் இனஃப்ன்றா. இஸ் ஆஃப் ஃபிட் இஸ் குட் இனஃப். அதர் பீப்புள் ஐ டோன்ட் திங்க். ஜஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஃபுல்லா போட மாட்டார் சார், ஷார்ட் ஷார்ட்டா போடுவார், அடிச்சிடும். வீக்னஸ்னா கருண் டிரைவர்னா அவுட் ஆவாரு ஷார்ட் பாலுக்கு, மத்தவங்க அடிச்சிடுவாங்க. ஜெயஸ்வால் எஸ்பெஷலி பாருங்க, பின்னி எடுத்துருவாரு ஷார்ட்டா போட்டாங்க. ஜெயஸ்வால் லவ்ஸ் விட்டு கட்சிதான் அடிச்சிருவாரு. விட்டுன்னு இல்ல, ஷார்ட்டா போட்டா இஸ் யூனோ ஷார்ட் பால்ல வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெட்ரிக்ஸுக்கு அப்புறம் நான் கழிச்சதுக்கு அப்புறம் பாக்குற ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இவன் தான். பளிச்சு அடிக்கிறாரு.
ஓகே. He's மோதிரிங்கன்னு வச்சுங்க. He has got lot of time. See, if you see his hook shot, it goes from here to here. எங்க வேணா அடிக்கிறார். That means he has got that much of time to pick up the length and hit it. If you see hook அடிக்கிறவங்க நீ பாருங்க, சில பேர் ஒரே மாதிரி ஒரே மாதிரி அடிப்பார் hook. Jaiswal is one person who hits the hook from mid wicket to fine leg. That means he's picking up the length very early, and he is having a lot of time to hit where he wants to hit. This is what the thing is. And also அந்த ஸ்கோரிங் இந்தியா no, ஸ்கோர் also another point, also he is hitting in the air as well as ground. நம்ம இந்தியன் ஏர்லியர் டீம்ஸ்லாம் நல்லா ஆடுவாங்க, பட் ஸ்லோவா இந்த ஸ்கோரிங் ரேட் வந்து ஸ்லோவா இருக்கும். இவங்க ஸ்கோரிங் ஃபாஸ்டா இருக்கிறதுனால அது அட்வான்டேஜ் தான். ஆமா, நம்ம அட்வான்டேஜ். And I expect KL Rahul to score 100 in Lords. அவருக்கு இந்த டிபிக்கலா இந்த லார்ட்ஸ் விக்கெட் வந்து நீ பாத்தீங்க வச்சுங்க, முரளி விஜய், ரஹானே, KL ராகுல் இவங்களுக்குலாம் அந்த டைமிங் பார்த்து ஆடியில தட்டி உடனே வச்சுக்கோ பர்ஃபெக்டா போகும். அவங்களதான் 100 அடிப்பாங்க. லாரி கோம்ஸ், they all scored lot of runs in Lords because the wicket is like that. இப்ப லாரி கோம்ஸ் சொல்லச்சு எனக்கு I want to touch on one thing. இந்த மயான் முல்டர் வந்து 367 கேப்டனா இருந்து லெட் லாரா லக்கார்ட்ஸ் ஸ்டாண்ட்னு சொல்லி பண்ணது பெரிய விஷயம் இல்ல? பயங்கரம். அது வந்து அஃப்கோர்ஸ் கோச் ஆல்சோ பேசியிருக்காரு, பட் உடனே இவர் இமிடியேட்டா சொல்லிட்டாரா, லெட் இஸ் அ லெஜண்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட் ஷூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனலா வருது. இமிடியேட்டா வந்தாது டீம் போதே. ஷான் போலாக் ஒரு இன்டர்வியூ சூப்பர் ஸ்போர்ட்ல ஸ்போக்கன் சோ பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ளீசிங்கா இருக்கு ஆக்சுவலி. இல்ல ஜென்டில்மன்ஸ் கேம்ங்கிறது வந்து கொஞ்சம் மாறுது. அதுலயே நிறைய பேர் ஃபாரின் அகைன்ஸ்ட் வேற பேசிட்டு இருக்காங்க அதுல. ஆமா, when are you going to be legend அப்படின்னு கேட்டிருக்காரு இவரு கிறிஸ் கெயில். இதுக்கே ஒரு லெஜெண்ட் தான் என்ன. ஆமா, பெரிய விஷயம் ரியலாவே ஆக்சுவலி. ஈவன் பிரையன் லாரா when he was scoring that 400, when he was going past Sobers, he was not that இதுவா ஆக்சுவலா பயங்கர எமோஷனலா இருந்தாராம். Because the partner was Gail. And the interview சொல்றாரு இப்போ just given the interview yesterday, because he was his partner, it looks like, or he was in the dressing room, something like that. He is telling he was so emotionally charged up. When he went past Sobers also, he was பயங்கர கஷ்டமா இருந்தது அவருக்கு மனசுல. அப்படி நாங்கெல்லாம் சியர் அப் பண்ணோம் 400 அடின்னு சொல்லி அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுலதான் கிறிஸ் கெயில் has said that when are you going to become legend? Cricket is a game. Game is the winner. You don't have to worry. Next time you have a chance, go for it. அப்படின்னு சொல்றாரு. வச்சிருக்காரு. ஆமா, அவரே வச்சிருக்காரு. அல்ல கிறிஸ் கெயில்லாப்பா என்ன மாதிரி பிளேயர்ப்பா. ஒரு கேர்ஃப்ரீயா ஆடி 300 அடிக்கிறதுங்கிறது வேற விஷயம். நார்மலா தள்ளி ஆடுறதை விட கேர்ஃப்ரீயா ஆடி அடிக்கிறது பெரிய விஷயம். அண்டு எனக்கு இங்கிலாந்து மிஸ்டர் ட்ரிக்னு தோணுது. போப் வந்து பும்ராக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா பெட்டர், டக்கெட்டுக்கு போலிங் போட தெரியல. பிகாஸ் அவுட் சைட் ஆங்கிள் வந்து அவன் பெத்தல் எடுத்துருக்கலாமோ போப்புக்கு பதிலா. இல்ல அவங்க அங்கேயே நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிராலியை டிராப் பண்ணிட்டு பெத்தல் ஆடணுன்றாங்க. நிறைய பாய்காட்லாம் கணவன் திட்டுறாரு. Since this is Lords and they have only 4 days, they don't want to take anything at this point of time. இந்த மேட்ச் உதப்பட்டாங்கன்னாக்கா you will see large scale changes. And also if they lose the series, already talk is there. ரெண்டு பேரும் அனுப்பிச்சிருவாங்க. ஆதரன் சோக்ஸே இது பண்றாரு. இல்ல பெக்கெல்லாம் காலி அதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து to lose to India there on a 5-match series, they can't take it. So let us see. So anything can happen in cricket. ரவி சாஸ்திரி வேற பிராட்மன்ஸ்க்கு சொல்லிட்டாரு, கோலியோட கம்பேர் பண்ணாதீங்க, இஸ் வித் பிராட்மன் அப்படிங்கிறாரு. இல்ல see the way he is batting, if you see straight batல இந்த மாதிரி ஆடினார்னா அவுட் பண்ண முடியாது. See he has got lot of time. There is nothing wrong in his game. The gameல வெளியில வந்து நின்னுட்டாரா ஓக்ஸ்லாம். இல்ல அது பிளாட் விக்கெட், நல்ல விக்கெட்ல ஆடுறானான்னு பார்க்கணும்ல, அது இருக்குல்ல. He has a game, no doubt about it. Nobody questioned his game. It is just that he was playing off cross and getting out, no? So that was the with what James player pa
என்ன ஆட்டம் ஆடுறாரு அவரு, பயங்கர ஹியர்ஸ் காட் லாட் ஆஃப் டைம். இவங்க குத்துறாங்க அவருக்கு போய் பைத்தியகார்த்தனமா. அது இது கில் வந்து சொல்லியிருக்காரு. கில் சொல்லியிருக்காரு 80 for 5 இருந்தாங்க, இன்னொரு விக்கெட் எடுத்தா we would have gotten to the tail, அதனால நான் அக்ரெசிவா போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பைத்தியகார்த்தனம். உனக்கு பார்த்தாலே தெரியுது, யூ காட் சோ மச் ஆஃப் டைம் டு பிளே த ஷாட்ஸ். ஒரு ஷாட் பாத்தீங்கன்னா கடைசியில ஹுக்க ஸ்ட்ரைட் அடிச்சாரு. நீ 3 பேர் அங்க வச்ச உடனே ஸ்ட்ரைட்ல அடிச்சாரு அவரு. அவ்வளோ மாங்கா மாடையானா என்ன, அவ்வளோ ஸ்லோவா வருது நீ போற அந்த விக்கெட்ல. நீ போறது ஊருக்கே தெரியுது ஷார்ட் பால் தான் போட போறேன்னு. லைன் இட் அப். அப்புறமா 6th பால் ஃபுல்லா போடுறேன்னு தெரியுது, அடிச்சா ஆஃப் டிரைவ் 4. ஸோ இது வந்து டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டே கிடையாது ஆக்சுவலி. நோ பிரெய்னர். நான் இங்க சொல்லிட்டு இருந்தேன், டிவியில பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், இந்த பால் இங்க அடிக்க போறாங்க அடிக்க போறான்னு. ரெடி பைத்தியகார்த்தம் ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் bowling against the wind, I think so. It was sitting and nicely coming. ஓகே, இப்போ வாட் ஆர் தி ஸ்கோர்ஸ் யூ எக்ஸ்பெக்ட்? லார்ட்ஸ்னால விக்கெட் கிரீன் டாப் கொஞ்சம் ஷேப் கிரீன் டாப் பண்ணுவாங்க 3 சொல்றாரு. நாள்ல கோட்டக் 3 நாள்ல முடிஞ்சிடும். கோட்டக் 3 நாள்ல கோட்டக் கொஞ்சம் முடிஞ்சிடும். ஷேப் பண்ணுவாங்க கிராஸ்ங்கிறாரு. ஜஸ்ட் ஷேவ் பண்ணா சி என்ன பொறுத்த வரைக்கும் இவன் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர ஃபிளாட் டிக்கெட் தான் போடுவாங்க பாருங்க. அவங்க பயப்படுவாங்க. இந்தியாவுக்கு மூரா திரும்பி போறாருல்ல, உதப்பட்ட பிறகு அவங்க ஃபுல்லா போடுவாங்களா? அவங்க அவங்க போலிங் வர நாட் தட் கிரேட் ஆன் பேப்பர். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா அன்னி மாதிரி தான், அன்னிகதே மாதிரி தான் போட்டிருந்தாங்க போட்டோ. இந்த மாதிரி கிரீனா இருக்குன்னு காத்தால ஷேவ் போட்டுவாங்க ஃபுல்லா. அதே மாதிரி அவங்க வந்து லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஸ்லைட்டா ஓங்க அடிச்சிருக்காங்க. ஸ்பின்னர் 2 பேர் ஆடுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பவுண்டரியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா உள்ள கொண்டு வந்துட்டாங்க பாத்தீங்கல்ல. பார்த்தா ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் இதுவா இருந்தது. அந்த மாதிரி விடவே மாட்டாங்க. இருந்தது இல்ல, ஆடா இருந்தது. எக்கச்சக்கமா உள்ள வந்துட்டு இத்தனைக்கும் ஆண்டு சென்டர் விக்கெட் தான். பிகாஸ் தே நோ 2 ஸ்பேஸ் ஆர் கோயிங் டு பிளே. ஸோ இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ, ஐ மீன் வாட் சார்ட் ஆஃப் திஸ் திங் இஸ் தேர் இன் பிளேஸ் இன் ஐசிசி, வி டோன்ட் நோ. பட் தெர் ஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இவ்வளவு உள்ளே கொண்டு வந்து வைப்பாங்க. அதோட there is something அந்த ஜோக்கு fishy. செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த அவுட் 0 எடுத்த அப்புறம் ரிவ்யூ எடுத்தாரா லேட்டா. ஸ்டோக்ஸ் கிடையாது 0 ஆயிடுச்சு தகராறு பண்ணாரு அம்பையர். அதுக்குள்ளயும் அம்பையர் அப்ஸ்டார்ஸ் ரிவ்யூ கொடுத்துட்டாரு. நாட் அவுட் கால். இல்ல அவங்க அம்பையர் என்ன சொன்னார்னா, ஆக்சுவலா அவங்க வந்து அதாவது கேஎல் ராகுல் வந்து இல்ல கேஎல் ராகுல் as orally said we are review அப்படி சொல்லிட்டாராம். அதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஸ்டோக்ஸ்க்கு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா டைமிங் இது வந்து நம்ம பாக்குறது இல்ல அது சிக்னல் காமிக்கிறது தான் முக்கியம். நீ ஓவரலா சொல்லிட்டு இல்ல 30 நிமிஷம் எடுத்துப்பியா, 30 செகண்ட் எடுத்துப்பியா? இல்ல ஓவரலா இல்ல. he has said கேஎல் ராகுல் has said ahead of time. அது விஷுவல்ஸ்ல இல்ல, அதான் சொல்றாரு அவரு. அதான் அவர் இது பண்றாரு. He said orally and gave. That is the reason why he agreed. அதான் ஒத்துக்க மாட்டாரு ஸ்டோக்ஸ். சர்ப்ரைஸ் என்ன ஆச்சு, எப்படி அது இது பண்ணாங்கன்னு தெரியலையே. இல்ல சில விஷுவல்ஸ் நமக்கு தெரியாது வாசு. அது எப்படின்னாக்கா இப்படி நின்றுப்பாங்க 2 பேரும் அவ்வளவு வச்சிருக்காங்க, அது எடுக்கலாமே கேறேன். இல்ல ஒருத்தர் இருக்கும்போது யூ வில் பி கவரிங் த அம்பையர். சோ அது என்னவோ அது மறைஞ்சிருக்கும் அந்த இதுல. இல்ல அவங்க அம்பையர் கேமரா ஆங்கிள் ஏதாவது ஒரு கேமரா ஆங்கிள் வந்திருக்குமான்னு கேட்கும். இல்ல அது கேப்சர் பண்ணிருக்கோம். பேட்ஸ்மேன் பண்ணிருக்க மாட்டாங்க. அது பண்ணிருக்க மாட்டாங்கன்னு யாரா மறைச்சிருப்பாங்க. 3 பேர் 4 பேர் நிக்கும் போது என்ன ஆகுனாக்கா தெரியாது. சரி, வாட் ஆர் தி ஸ்கோர்ஸ் எக்ஸ்பெக்ட்? யார் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா? இல்ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங். 250 இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம். 240 250 அப்படி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் கிரீன் டாப்பா இருந்ததுனாக்கா. ஸோ நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது லார்ட்ஸ் இந்தியா வின் சொல்லிருக்கேன் சீரீஸ் ஆரம்பிக்கும் முன்னாலேயே. பிகாஸ் லார்ட்ஸ் இஸ் வெரி லக்கி கிரவுண்ட் ஃபார் இந்தியா ஜென்ரலி. அண்ட் அவர் bowling ஆல்வேஸ் கிளிக்ஸ் இன் லார்ட்ஸ். எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னாக்கா மீடியம் பேசர்ஸ் வந்து ரொம்ப நாளா போடுவாங்க லார்ட்ஸ்ல. வேற அவங்க போடுற போலிங்னா ஓடி மும்மதி கீதி என்ன பண்ணுவாங்க, ஒரு போல் நல்லா போடுவான், மற்ற போல அடிச்சு ஷார்ட்டா போட்டா கொடுத்துட்டு ஒரு 40 ரன் 50 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. தட் வில் பி த டிஃபரன்ஸ் ஜென்ரலா லார்ட்ஸ்ல நமக்கு ஹிஸ்டாரிக்கலி from the time I am looking at the game. ஸ்லிப் கேட்சிங்கும் ப்ளே பிக் ஃபேக்டர் இல்ல, பிகாஸ் எங்க நிக்க வைக்கிறது அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். ஆமா டச் பிடிக்கணும். பட் அதுவும் இல்லாம டச் பிளேயர்ஸ்க்கு வந்து நல்ல கிரவுண்டு, தட்டி ஆடுறவங்க நல்ல கிரவுண்டு. அண்ட் ஓவரால் கிரிக்கெட் வில் பி குட் டு வியூ இன் லார்ட்ஸ். எல்லாம் ஹெல்ப் பண்ணும் ஆக்சுவலி. ஃபாஸ்ட் போலிங் ஹெல்ப் பண்ணும், ஸ்பின் போலிங் ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணும், சீம் போலிங் நல்லா ஹெல்ப் பண்ணும், ஸ்விங் போலிங் நல்லா ஹெல்ப் பண்ணும்.
பேட்டிங் கரெக்டா ஆடுறவனுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும். வெங்கசர்கார்லாம் சூப்பர் இன்னிங்ஸ் இல்ல, பெருசாலாம் ஆகவும்லாம் இருக்காது, பட் தள்ளி 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 ஆடுவாரு சூப்பரா. எல்லா இன்னிங்ஸும் ஆவரேஜ் பாருங்க எப்பவுமே 240 250 தான் இருக்கும் ஸ்கோர். அங்க மேக்ஸிமம் 300 அவ்வளவுதான் போறோம். 3 இன்னிங்ஸுக்கும் க்ளோஸா போகும், லாஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கம்மியாயிடும். அப்படிதான் இருக்கும் ஜென்ரலா லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச். வாட் இஸ் தி அண்ட் ஃபைனல் கால் உங்களுக்கு? யார் ஃபைனல் கால் இந்தியா வில் வின் இட். ஐ திங்க் ஸோ. தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் எரர்ஸ் இங்கிலாந்து இந்த செலெக்ஷன் பாலிசி. ஜெஃபரா ஆர்ச்சர்லாம் கொண்டுறாருல, யூ வில் பி ஆஃப் த மார்க். ஸோ யூ வில் டேக் விக்கெட்ஸ், பட் யூ வில் கிவ் லாட் ஆஃப் ரன்ஸ். தட் வில் பி crucial. இங்க வந்து கரெக்ட் 50-50. கரெக்டா போலிங் I'm able to call. I think balance is back again. Series balance in balance 50-50 தான். Over hold their catches, they can win and so. Okay, see, they run out of time. Yeah, sure. Thanks. Okay. Thank you.